கைஸ் அதாச்சும் வந்து தொக்கு வந்து தொண்டையை அடைச்சா தான் நம்மளுக்கு ஒரு சில டைம் வந்து பேசுறது ஐயோ சோகமாக இருக்குமே யாருக்கிட்டையும் பேச தோணாதே அப்படின்னு இருக்கும். பட் ஜாப் செஞ்சு செஞ்சு ஒர்க் லோட் அதிகமாகி ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி மற்றவங்க கூட யாருக்கிட்டையும் பேசவே வராத போகிற மாதிரியான ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டேன். யா இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷராக ஆனதுனால நான் மினி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு மோர் தென் 45 டேஸாக கேப் எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன், இப்போ மினி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு என்ன ஜாப் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாமா வேணாமா, இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் கைஸ், இதுதான் நம்மளோட புது பேக்ரவுண்ட் செட்டப். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், இதிலே நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். இதை விட்ட வேறு இடம் இல்லை கைஸ், இதுதான் நம்ம புது ஸ்டூடியோ. கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இங்கே பாருங்கள், நான் வந்து ஜாபெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், மற்றவங்களெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னும் இல்லை நான் வந்து புதுசாக ஒரு ஜாப் கெட் பண்ணிட்டேன் அப்படின்னும் ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுற வீடியோ இல்லை கைஸ். அதாச்சும் என்னோட ஜென்யூனாக நான் என்ன செஞ்சேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான வீடியோ. மேபி சொல்ல போனால் இது வந்து ஒரு சேடான வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் ஒரு மிக்ஸான வீடியோ கைஸ். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒர்க்லோட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுனால, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுனால, கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால, அதாச்சும் வந்து நம்ம இத்தனை நாள் இப்படி இல்லையே, நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியலையே, இப்போ தான் இந்த 20s தான் அந்த என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுன்னு சொல்லுவாங்க, அதில் என்ஜாய் பண்ணாமல் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்குமே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. என்னையே நான் வந்து லூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இது நம்ம இல்லை, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ இந்த ஜாப்லேருந்து ஒரு கேப் எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஜாபை குவிட்டும் பண்ணிட்டேன். அரௌண்ட் ஒரு 3 to 4 months தான் அந்த ஜாப் செஞ்சேன். ஸ்டார்ட் அப்ன்றதுனால வச்சு செஞ்சுட்டாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வீக்கெண்டில் கூட புஷ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து குவிட் பண்ணும்போது ஒரு 10 days மட்டும் கேப் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் வேறு ஜாப் வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி குவிட் பண்ணேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக December 16 நான் குவிட் பண்ணுது, January 31 வரை கம்ப்ளீட் ஆஃப் அப்படின்ட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அரௌண்ட் 45 days வந்து கம்ப்ளீட் ஆஃப், நோ பாஸ், நோ டாஸ்க் அசைன் பண்ணுறது, இந்த டைமில் இதை செய்யணும் அப்படின்னு எதுவும் இல்லை, காலையில் சீக்கிரம் எழுதணும் அப்படின்னு இல்லை, நைட்டு சீக்கிரம் தூங்கணும் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அது எப்போ வேணால் எப்படி வேணால் இஷ்டத்துக்கு செஞ்சிட்ருக்கலாம். கம்ப்ளீட் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் எடுத்துங்க. அதாச்சும் இனிஷியல் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம லைஃப்பில் எடுக்கிற வேர்ஸ்ட்டான டிசிஷனே இதாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கேப் ஆஃபெல்லாம் எடுக்கும் போது எனக்கு தோணுச்சு, அந்த எக்ஸைட்மெண்ட் உள்ள தெரியுது பார்த்தீங்களா, எடுக்கும் போது தோணுச்சு நான் என் லைஃப்பில் எடுத்த பெஸ்ட்டு டெசிஷன் இதுதானோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஆஃபில் வந்து நிறைய விஷயம் செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு நிறைய பிளானை போட்டேன். அந்த ஜாப் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது, என்ன செய்யலான்னே தோணாது, ஏதாச்சும் செய்யணுன்னா டைம் இருக்காது. ஸோ நான் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் அதுவாக நினைக்கிறேன். உண்மையாக சொன்ன போனால் அந்த ஆஃபில் நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். நம்மளுக்கு பிடிச்சது எப்பயுமே செஞ்சுட்டு இருந்தா என்ஜாய் தானே. ஸோ அந்த ஆஃப் வந்து நான் எடுத்த ஒர்ஸ்ட் டிசிஷனில் நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது கைஸ். இந்த டிசிஷன் எடுக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த 4 hour work week அப்படின்ற புக்கை படித்ததுனால தான் கைஸ் நான் வந்து இந்த டிசிஷனை எடுத்தேன். அதில் வந்து இந்த மினி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலாக வந்து இந்த புக்ஸில் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப மாட்டேன், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். பட் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வேல்யூபுளாக படித்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சினால் மட்டும்தான் இந்த 4 hour work weekல சொல்கிற மாதிரி ஒரு மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன். நான் இந்த கேப் எடுத்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னென்னா, அந்த புக் படித்ததுனால மட்டும்தான். அந்த புக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் எனர்ஜியும் வந்து சைக்ளிக்கபிள். எப்பயுமே நம்ம வந்து அப்படி ப்ரொடக்டிவாக வேறு லெவலில் ப்ரோ மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எப்பயுமே வந்து நம்ம வந்து சும்மாவே ஜாலியாகவே இருந்துடவும் முடியாது. ஸோ நம்ம வந்து ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லுவாங்க. ஐ ரியலி லவ் தட் கான்செப்ட். ஈவன் தோ நம்ம ஒரு ஜாப்னு இல்லை, ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணாலும் வருஷம் ஃபுல்லும் உட்காந்து ஹார்ட் ஒர்க்காக அந்த பிஸ்னஸ்க்காக போட்டுக்கூடாது. ஒரு 1 month 3 month ஆஃப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த ரியலி கிரேட் கான்செப்ட். ஈவன் தோ நான் ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணாலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்துப்பேன். இது ஒரு ஆசமான ஒரு கான்செப்ட்ங்க. அதாச்சும் மினி ரிட்டையர்மெண்ட்டு, அவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனர்ஜிஸ் ஆர் சைக்ளிக்கபுள். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நடந்தது கைஸ். ரொம்ப ஜாலியாக இருந்தேன். மறுபடியும் அந்த மாதிரி மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டுலாம்
தோணுது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களும் யாராச்சும் ஜாப்க்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, போகல பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த 4 ஹவர் வொர்க் வீக் அப்படின்ற புக்க படிங்க. ஹைலி ரெக்கமெண்டட். நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாச்சும் ஸ்பேரோ எஃபெக்ட் ஏதோ சொல்லுவாங்க. அதாச்சும் நம்மளோட 80% ஆஃப் ரிசல்ட் வந்து நம்மளோட 20% ஆஃப் வொர்க்லேருந்து தான் வருது அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மினி ரிட்டயர்மெண்ட்டு, ஜாபெல்லாம் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 ஹவர் வொர்க் வீக்கை படிங்க. இன்கேஸ் ஒரு ஜாப் போனீங்கனாலோ, பிஸ்னஸ் பண்ணீங்களாலோ, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம். யார் வேணால் படிக்கலாம். படிங்க அந்த புக்கை. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து ஜாபை குவிட் பண்ணதுனால நடந்த நல்ல விஷயங்கள், நான் எப்படி ஹாப்பியெல்லாம் இருந்தேன், என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நல்ல விஷயமா மட்டுமே சொல்லிகிட்ருக்கேன். பட் ஒரு ஜாபை குவிட் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இல்லை, நிறைய பேட் திங்ஸும் நடந்து இருக்குது. இன்கேஸ் நீங்களும் குவிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடக்க இருக்குது. இந்த மாதிரி மினி ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்போ என்னென்ன பேடான திங்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாபை குவிட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு மணி இல்லை. இந்த மந்த் ஜாப்லேருந்து வர சேலரி அப்படியே செலவாயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்து இன்கேஸ் நான் பிஜியில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து பிஜியில் லிவ் பண்ணணுன்னா அதுக்கு கூட மணி இருக்காது. ஸோ இந்த மாதிரி மணியும் இல்லை, நமக்கு நெக்ஸ்ட்டு ஜாப் கிடைக்குமான்னு ஒரு கேரண்டி இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம படித்தோம் இல்லையா, படித்தோம் இல்லை, நம்ம செஞ்ச ஒர்க் வந்து இவ்வளோ பெரிய கேப் எடுத்தால் அது மறந்து போயிடும் அப்படின்ட்டு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு. இது எல்லாமே எனக்கு நடந்த பேட் திங் தான். நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணேன்னா, சிம்பிளாக ஓவர் கம் பண்ணிட்டேன். கைஸ், நான் இதை பண்ணுறதுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டை வச்சு தான் இது வந்து டேக்கிள் பண்ணேன். அதாச்சும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய எம்எஸ்சி டிகிரி படிக்கும் போது இருந்தே ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு பக்கம் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி எடுத்து எனக்காக எமர்ஜென்சிக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சேர்த்து வச்சே வந்தேன். என்னோடய எம்எஸ்சி படிக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வச்சுது, என்னோடய ஜாப் செய்யும் போது கொஞ்சம் சேர்த்து வச்சுது. இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சது எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 10K ஆச்சு கைஸ். அந்த 10Kவை வச்சு மட்டும்தான் நான் வந்து இந்த ஜாபை குவிட் பண்ணுறது, மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற டிசிஷனெல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஸோ நீங்களும் யாராச்சும் மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி கேப் எடுக்கணும், குவிட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இது குவிட் பண்ணுறதுக்காக இல்லை, எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க. அதாச்சும் இந்த டைமில் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால் நம்ம ஜாபை குவிட் பண்ணணுன்னாலும் சரி, வேறு ஏதாச்சும் செய்யணுன்னாலும் சரி, எமர்ஜென்சி ஃபண்டாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வரியாக இருக்கிற சமயத்தில் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 10K இருந்துச்சு. அந்த 10Kயில் வந்து ஒரு 2K வந்து எப்படி செலவாச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு 8K இருந்துச்சு. மறுபடியும் நான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு ஜாப்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த பிஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்குலாம் அந்த மணி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான். அதாச்சும் என்னென்னா கைஸ், இந்த கேப்பில் வந்து இந்த மினி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து என்னோடய பிளான் என்னென்னா, ஒன்றுமே இல்லை, டூ நத்திங் அப்படின்றது தான் என்னோடய பிளான். அதாச்சும் காலையில் எழுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பிடிச்சி விஷயத்தை செய்கிறோம், வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம், என்ன தோணுதோ அப்படியே செய்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் பிளான். பட் நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் நடந்துச்சு. ஆப்போசிட்னா அப்படி இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயத்த தான் செஞ்சேன். நினச்ச நேரத்துக்கு தான் தூங்குனேன், எழுந்தேன். பட் நம்ம சும்மா சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு நினச்சது மட்டும் நடக்கல. நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது அந்த டைமில். ஏதாச்சும் செய்யணும், கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நிறைய விஷயம் யூடியூப்லேருந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பிளான் போடுறதா இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்காக நான் வந்து ஒர்க் பண்ணி எனக்குலாம் ஓவர் டைமெல்லாம் போயிட்டுருந்தேன். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மினி ரிட்டையர்மெண்ட். ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பிளான்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி பிளான் கிடைச்சிது, ஐடியா கிடைச்சிது. ஸோ இந்த மினி ரிட்டையர்மெண்ட் நான் சும்மா இருக்குன்னு நினச்சேன். பட் அது நடக்கல. பட் எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சேன், அது நடந்தது. இட்ஸ் ஸோ ஆசம் கைஸ். ஆக்சுவலாக இந்த லீவில் வந்து நான் வந்து சும்மாலாம் இல்லை, டெய்லி ஒரு 1 hour 2 hour வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே இருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். அது கூகுள் ஆட்ஸ் இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கட்டும், இல்லைனா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் ரேண்டமாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அது டச் விட்டுறக்கூடாதுன்ட்டு. ஓகே கைஸ், இந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் இல்லையா? அந்த மினி ரிட்டையர்மெண்ட் முடிகிற டைம், நெக்ஸ்ட் ஜாப் வந்து போக வேண்டிய டைம். அதாச்சும் நெக்ஸ்ட் ஜாப்க்கு அப்போ தான் அப்ளை பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, கடைசி ஒரு 5 to 6 days அப்ளை பண்ணுறோம், அதில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், மினி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே ஜாப் போகிறோம் அப்படின்றதான் என்னோடய பிளான். நான் அப்படி என்ன பண்ணேன்னா, ஜனவரி 23 ஐ திங்க் 23 or 24 24லேருந்து ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய ஜாப் அப்ளை பண்ணேன்.
நாக்ரி, லிங்க்டின், இண்டீட் இதெல்லாம் வேலைக்கே ஆகல. அது ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஆனால் எப்போ வருதுன்னு தெரில. அதெல்லாம் வேலைக்கு ஆகல. ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி அதாச்சு ஹைரெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஓகேண்டி அந்த மாதிரி ஆப்லலாம் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே எந்த கால் வரல, செகண்ட் டே அந்த கால் வரல. எனக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எந்த காலும் வரான்ட்டு. தேர்ட் டே வந்துச்சு. 1, 2, 3, 4, 5, 6 கால்ஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அட்டெண்ட் பண்ணவே டைம் இல்லை. அதாச்சும் அந்த ஓகேண்டே அப்படின்ற ஆப்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. நானும் நிறைய கனெக்ட் பண்ண வச்சது கூட. இந்த மாதிரி 3வது நாள் வந்து எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் வந்து அட்டெண்ட் பண்ணேன். ஒரே நாளில் 12 to 13 பக்கம் வந்துச்சு. அதில் ஒரு 8 இன்டர்வியூவில் வந்து நேரில் வந்து இன்டர்வியூக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து நான் ஒரு 4 இன்டர்வியூக்கு போனேன். 4லையுமே செலக்ட் ஆகிட்டேன். அந்த 4ல் எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணி ஒன்று வந்து கூகுள் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரி, ஒன்று வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஓகே எதுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்ற ரோலில் இப்போ வந்து ஜாப் வந்து ஜம்ப் இன் பண்ணிட்டேங்க கைஸ். கரண்ட்டாக இப்போ வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் ஜாப் வந்து நேற்று தான் ஜாயின் பண்ணேன். February 1ஆம் தேதி. இது என்றைக்கு அப்லோட் பண்ண போகிறது இல்லை. ஸோ கடைசியாக சோஷியல் மீடியா மேனேஜராக இப்போ ஜாப் செஞ்சிட்ருக்கேன். இதுதான் கைஸ் என்னோடய கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்படி தான் நான் வந்து மினி ரிட்டையர்மெண்ட்டு முடிஞ்ச உடனே ஜாப்குள்ளே வந்தேன். ஓகே கைஸ், இப்படி தான் நான் வந்து ஜாபில் வந்து ஓவர்வெல்ம்டாக ஃபீல் ஆனேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருந்தேன். ஸோ ஜாபை குவிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். குவிட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மினி ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 45 நாள் பக்கம் எடுத்துகிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிஞ்ச உடனே ஒரு ஜாபு கெட் பண்ணேன். கரெக்டாக மினி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு ஜாப் போகிற மாதிரி ஒரு ஜாபும் கெட் பண்ணேன். அப்படி போகும்போது மணி ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதாச்சும் ஒரு பேக்கப் மணி வச்சுருந்தனால எந்த டெப்ட்டும் இல்லாமையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நான் ஃப்ளெக்ஸ் பண்ணணும், ஓவராக சொல்லணும் இல்லை. இதே மாதிரி தான் நீங்களும் ஒரு 23 வயசு 24 வயசில் ஜாபுக்கெலாம் போயிட்டுருப்பீங்க. காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டுருப்பீங்க. ஓவர்வெல்ம்டாக இருக்கும், கேப் எடுக்கலாம்னு நினைப்பீங்க. அப்படின்ட்டு யாராச்சும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். இது க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. பட் யாராச்சும் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க, நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் இல்லையா? அது திங்க் பண்ணி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் என்ன ஜாப் போனோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக ஜாபில் இருந்தாங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய லைஃப் ரிலேட்டடாக உட்காந்து எந்த கிளாஸஸும் எடுக்க போகிறதில்ல. நம்ம லைஃப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். கைஸ் இந்த வீடியோவில் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாச்சும் வந்து இங்கே சொன்னால் கரெக்டானுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் எப்பயுமே எதை வேணால் செய்யறதுக்கு வந்து ரெடியாக இருங்க. எப்போ எது நடக்கணும்னு தெரியாது. மேபி நீங்கள் வந்து உங்கள் ஜாபை குவிட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஜாப் வந்து உங்களை விட்டு போக சான்சஸ் இருக்குது, இல்லைனா புது ஜாபில் லேண்ட் ஆகலாம். அங்கே நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மினி ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி எப்போ வேணால் எதை வேணால் செய்யறதுக்கு ரெடியாக இருங்க. எப்பயுமே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி நினைக்கும், அது ஒரு மாதிரி நடக்கும். இதை தான் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல எக்ஸாக்டாக பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே எதுவுமே செய்ய ரெடியாக இருங்க கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவை இது என் வரை யாராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என் வரை பார்த்துட்டு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா. என்னோட நேம் வந்து ஏகே. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.